Day 5 of Fabric Painting Basics கன்சிஸ்டன்சினா என்னன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் பெயிண்டோட கன்சிஸ்டன்சி பற்றி பார்ப்போம். இந்த ப்ளூ கேப்பில் இருக்கிறது வந்து புது பாட்டில். இந்த ரைட் சைடில் இருக்க ஒயிட் கலர் கேப் இருக்கிறது வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணது. இந்த ப்ளூ பாட்டிலில் இருக்கிறது வந்து பெயிண்ட் வந்து ஃப்ரெஷ் பெயிண்ட்டுன்றனால அது அப்படியே டைரெக்டாக நம்ம ப்ரஷில் எடுத்து பேலட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் ப்ரஷில் எடுத்து அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் அது ஸ்மூத்தாக ஈவனாக வந்து அந்த பெயிண்ட் வந்து அப்படியே கிளைட் ஆகி வரணும். அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இப்போ இந்த க்ரீன் கலர் பாட்டில் வந்து ஏற்கனவே யூஸ்டு ஒன், அதனால் பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் இதை எப்படி ஆட்டினாலும் பெயிண்ட் வந்து விழுகாது, அந்த அளவுக்கு திக்காக இருக்குது. அப்போ அதில் வந்து நம்ம எப்படி வந்து பெயிண்ட் வந்து பிஹேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப இடையில வந்து கேப்ஸ் ஃபார்ம் ஆகும், அந்த ஸ்மூத் ஃப்ளோவாக இருக்காது. இந்த மாதிரி திக்காக இருக்க பெயிண்ட்டுக்கு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா மீடியம் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேட்சியாக இருக்குது, ஈவனாக பெயிண்ட் வந்து ஸ்மூத்தாக இல்லை. இப்போ க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரெட் கலருக்கும் க்ரீன் கலரில் இருக்க பெயிண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் மீடியம் யூஸ் பண்ணுறோம். மீடியம் நம்பர் 1 வந்து நம்ம எடுத்துக்கணும் கேமலில். அந்த பெயிண்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் 1 or 2 ட்ராப்ஸ் மீடியம் யூஸ் பண்ணி ஈவனாக நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஈவனாக ஸ்மூத்தாக வந்த பிறகு அதை எடுத்து பெயிண்ட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரெஷ் பெயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம். அதை இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவனாக நமக்கு வந்து பெயிண்ட் பண்ண வரும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணணும், மீடியம் அளவு கூட ஆட் பண்ணக்கூடாது, கம்மியாக யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம்.